ரதியக்கா அடுப்படியில் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் அக்கா ஒரு வெஜ்ஜு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்னலாம் போடணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு இவ்வளோ இஞ்சி, இவ்வளோ ஒரு 5 பல் பூண்டு போட்டிருக்கிறேன் அக்கா. மிளகு ஒரு அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் ஒரு சுற்றிட்டு விடலாம். இப்போ இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் சுற்றி வச்சுப்போ ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து குறப்பாக சுற்றிட்டு விடலாம். அவ்வளோதான், இந்த அளவு குறப்பாக சுற்றியாச்சு. இப்போ செய்வோம். இப்போ அக்கா ஒரு குக்கரை அடுப்பில் காய வச்சு ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்குறேன். அதில் வந்து 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரே ஒரு பிரியாணி இலை. இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதை போட்டுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு, இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. அரைச்சி விழுது ஒரு 1/4 ஸ்பூனு தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா சால்ட்டாக்கா ஒரு சின்ன ஸ்பூனு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன், கல் உப்பு. இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கொஞ்சமாக இது நம்ம சோயா, அதை வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு பிடிஞ்சி எடுத்து பெரிய பெரிய பீஸுப்பா, அதனால் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரே ஒரு குடமிளகா, ஃபுல்லாக பெரிய குடமிளகா தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போது அக்கா மிக்ஸியை கழுவி ஒரு 1.5 கிளாஸ் வாட்டர் வச்சுருக்கேன். நல்ல பெரிய கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் வாட்டர் தான், அதையும் ஊற்றியாச்சு. இப்போ இதான் முக்கியமான பொருள்ப்பா, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கடலை மாவு. இது அப்படியே சிக்கன் கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அக்கா. இது அக்கா போட்ட காரம் போதுப்பா, நல்லா பைசியாக காரமாக தான் இருக்கும். மிளகாத்தூளும் போட்டிருக்குறோம், பச்சை மிளகா அரைச்சிருக்கிறோம், தாளிக்கிறதுக்கு 2 வேற போட்டிருக்குறோம். ஆனால் சால்ட்டு மட்டும் போதுமா என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு டேஸ்ட்டுக்கு சால்ட்டு போதும். இப்போவே அக்கா சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்துருங்க. பார்த்துட்டு இப்போ நல்லா அது கொஞ்சம் வெந்து நல்லா மசாலா எல்லாம் சேரும். அவ்வளோதான், சிக்கன் டேஸ்ட்டில் வெஜ்ஜு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அக்கா ஸ்டைலில். இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவிக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகா கூட போட்டு அப்படியே பரட்டி விட்டுறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வாசனை. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வச்சு பார்த்துட்டு அக்காட்ட கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், 2 மினிட்டில் ரெடி ஆயிரும் இந்த கிரேவி. நல்லா டேஸ்டியாக இருக்கும்பா. அந்த கடலை மாவு சேர்க்கறதுனால வித்தியாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கறி மசாலா வாசனை பிடிக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அக்கா அந்த 2 எங்களுக்கு வாசனை பிடிக்காது, அதனால் அக்கா கம்மியாக போட்டிருக்கேன் கறி மசாலா பட்டெல்லாம். நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.